விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள உடையானாம்பட்டி கிராமத்தில் புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புல்வாமா தாக்குதல் நடந்து 2 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் தாக்குதலில் வீரமரணமடைந்த இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றும் வகையில் நாடு முழுவதும் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரன், சுப்பிரமணியன் ஆகிய 2 வீரர்கள் பலியாகினர். புல்வாமா தாக்குதலில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திருச்சூழி அருகே உடையானாம்பட்டி கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். பள்ளி மாணவ மாணவிகள் உயிரிழந்த வீரர்களுக்கு கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் திருச்சுழி காவல் சார்பு ஆய்வாளர்கள் முருக கணேஷ், முத்துமாரியப்பன் ஆகியோர் குத்து விளக்கு ஏற்றி மலர்கள் தூவி ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். புல்வாமா தாக்குதலின் போது அங்கு பணியில் இருந்த இந்த கிராமத்தைச் சேர்ந்த இந்தோ திபேத் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மணிகண்டன் அஞ்சலி செலுத்தினார். மேலும் உடையானாம்பட்டி பகுதியில் நடைபெற்ற சிறப்பு மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் மற்றும் பதக்கங்களை காவல் சார்பு ஆய்வாளர்கள் வழங்கினர்.